கிறிஸ்தேசுக்குள் மிக அன்பான சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வேளையிலே அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கிருபை செய்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை கூட நாம் எடுத்துக்கொண்டு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை சரீரத்தின் பாடத்தை நாம் கூட இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதான பாடத்தின் தலைப்பானது ஆலயத்தில் அர்ப்பணித்தல் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். தி கான்சிக்ரேஷன் இன் த டெம்பிள், ரீப்ரிண்ட் நம்பர் 4942, 49-42 ரீப்ரிண்ட். இந்த பாடத்துக்கான ஆதார வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32வது வசனத்தை நம்ம வாசித்து நம்முடைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்த பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அடுத்த வசனம் 32, 31 and 32 ரெண்டுங்களா வச்சுங்களா? ஓகே, தேங்க்யூ. சரி, அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடமானது, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போது 8ஆம் நாளிலே அவங்களுக்கு என்ன செய்வார்கள்? விருத்தசேதனம் செய்வார். யூதருடைய வழக்கம்னாங்க விருத்தசேதனம் செய்யப்படுவார்கள். அந்த நாளிலே அவர்களை ஆலயத்தில் என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் இந்த நாளிலே தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணுவோம். அது கூட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, முதற் பேரானவர்கள், ஃபர்ஸ்ட் பார்ன், வீட்டில் பிறந்த முதற் பிள்ளையை தேவனுக்காக என்ன செய்வாங்க? அர்ப்பணிப்பு செய்யணும் என்பது தேவனுடைய ஒரு நியாயப்பிரமாணமாக இருந்தது. அதனால் இன்று நாளைக்கு அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டும். யோசேப்பு மரியாளும் ஆண்டவர் இயேசுவை என்ன செஞ்சாங்க? 8ஆம் நாளில் அவரை ஆலயத்தில் கொண்டு போய் அவரை பிரதிஷ்டை செய்தது, அர்ப்பணித்தல், தேவனுக்காக முதற் பேரான பிள்ளைகள் அனைவரும் தேவனுக்கு சொந்தமானவங்க இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்க? தேவனுக்காக அர்ப்பணிப்பு செய்வார்கள். அந்த தினத்தில் என்ன கூட நடக்கும்? விருத்த சேதனம் கூட அங்கே செய்யப்படும் என்று நம்ம பார்க்கணும். சரி, தொடர்ந்து நம்ம வழக்கமாக நம்ம வாசித்து நம்முடைய பாடத்துக்குள்ளாக அப்படியே நாம் கடந்து செல்வோம். வாசிக்கும்போது நீங்கள் கேட்கலாம். தமிழ் தெரிஞ்சவங்க இங்கே டிவியில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தெரியாதவங்க, நீங்கள் தமிழ் தெரியாதவர்கள், நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அப்படியே கேட்கும்போது மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் உங்கள் கவனத்தை நீங்கள் வேறு பக்கம் நீங்கள் சிதற விட்டிங்கன்னா உங்கள் கிளாஸ் போர் அடிச்சிடும் இல்லைங்களா? கவனத்தை நீங்கள் இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா இது படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸ்கூல் மாதிரி. ஸ்கூலில் எப்படி டீச்சரு படித்து பாடம் நடத்துவாங்க இல்லைங்களா? டெக்ஸ்ட் புக் எடுத்து அந்த மாதிரி நம்ம பாடம் நடத்துறதுனால இது ஒரு பிரசங்க மாதிரி இல்லை. அதனால் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? போரிங் ஆகிடும். அதை நம்ம கவனத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வேறு பக்கம் விடக்கூடாது. கண்டிப்பாக எப்போ நம்மளுடைய மைண்ட் ஆப்ஷன்ஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்? கவனம் வேறு பக்கம் நமக்கு போகும். அதனால் நம்முடைய கவனத்தை நீங்கள் இங்கே கொண்டு வந்து படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கவனிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு வார்த்தைகள், எழுத்துக்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கேட்குறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சுவையாக இருக்கும். பிரதர் அந்த மாதிரி என்ன பண்ணுவார்? எழுதுவார். பிரதர் ரசல் அவர்கள் நல்ல சிறந்த ஒரு எழுத்தாளர். அவர் இஸ் எ கிரேட் ரைட்டர் அவர் இல்லைங்களா? அதனால் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப அருமையான எழுத்துக்கள். அதை நம்ம படிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அதை டேஸ்ட் பண்ணலாம். அந்த வார்த்தைகளை நம்ம டேஸ்ட் பண்ணி படிக்கலாம். சரி, ஓகே, வாசிக்கிறேன். இயேசு பிறந்து 40 நாட்கள் ஆனவுடன் யோசேப்பும் மரியாளும் அவரை ஆலயத்தில் அர்ப்பணிக்கும் பொருட்டாக எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள முதற் பிறப்புக்கு செய்ய வேண்டிய வழக்கத்தின்படி அவருக்கு செய்யப்பட்டது. பார்க்கும்போது இயேசுக்கு என்ன செஞ்சாங்களாம்? யோசேப்பும் மரியாளும் இயேசு பிறந்து 40 நாட்கள் ஆனவுடன் என்ன செஞ்சாங்களா? அவரை எருசலேமுக்கு ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. எங்கேருந்து எங்கே பிறந்தார் இயேசு? நம்ம பார்த்து லாஸ்ட் பெத்லகேம்லேருந்து பார்த்தோம்.
பெத்லகேம்லேருந்து இப்போ எங்கே கொண்டு வந்துக்கிறாங்க? எருசலேமுக்கு அவரை ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே யூதருடைய வழக்கு என்னென்னா, முதற் பிறந்தவர்களை என்ன செய்வாங்க? தேவனுக்காக அர்ப்பணிப்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அந்த வழக்கத்தின்படி இயேசுவை என்ன பண்ணாங்க? அர்ப்பணிப்பதற்காக கொண்டு வந்தார்கள். சரி, முழு தேசத்திலும் உள்ள முதற் பேரானவர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போது முதற் பேரானவர்கள் தேவனுடைய பணிக்கென்று விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள ஒரு கோத்திரமாகிய லேவியருக்கு அடையாளமாக இருப்பதினால் இந்த முறையை ஒவ்வொரு தாய்க்கும் பிறக்கும் தலைச்சான் பிள்ளைக்கும் பொருந்தும். முதற் பேரான பிள்ளை தேவனுக்கும் அவருடைய பணிகளுக்கும் விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் பான்ஸ் நம்ம பொதுவாகவே பார்க்கும்போது உலகத்தில் ஒரு வீட்டில் தலைச்ச பிள்ளைக்கு என்ன இருக்கும்? ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லைங்களா? முதல் பிள்ளைக்கும் அப்புறம் வீட்டில் பிறந்த கடைசி பிள்ளை. ஏன் பொதுவாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம இந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தலைச்சம்பிள்ளை தான் அம்மாவுக்கு கொல்லி வைப்பாங்க தலைப்பிள்ளை, அப்பாவுக்கு கொல்லி வைக்கிறது தலைச்சி. அதனால் அம்மா எப்பவுமே முதல் பிள்ளையை ரொம்ப நேசிக்குவாங்க, அப்பா கடைசி பிள்ளையை நேசிப்பாங்க. ஆனால் முதற் பிள்ளைக்கு ஒரு என்ன இருக்குது? ஒரு முக்கியத்துவம் வீட்டில் இருக்கும் என்பது நாம் பார்க்கணும். அது முக்கியமாக அது எங்கேருந்து தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையிலேருந்து தான் அது வந்திருக்கு. எங்கிருந்து என்று பார்க்கும்போது, இப்போ படித்த நியாயப்பிரமாணத்தில் தேவன் என்ன பண்ணியிருந்தார்? யூதர்களுக்கு ஒரு கட்டளை என்ன பண்ணியிருந்தார்? கொடுத்துருந்தார். ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்துருந்தார். என்ன கட்டளைகள் என்றால், அவங்க எகிப்திலிருந்து விடுதலை செய்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன வந்துச்சு? தலைச்சான் பிள்ளைகளுடைய சங்காரம் இல்லைங்களா? முதற் பேரானவர்கள் தேவன் என்ன பண்ணார்? சங்கரித்தார். ஆகையால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் என்ன சொல்லிட்டாரு? எகிப்தில் பிறக்கிற எல்லா முதற் பேரும் தேவனுக்கு சொந்தம். சரிங்களா? அதனால தான் இயேசுவை கூட இப்போ என்ன செய்கிறாங்க? அர்ப்பணிப்பதற்காக இங்கே கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதற் பேரானவருக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுத்துக்கினார்? நீங்கள் லேவியர்களை தேர்ந்தெடுத்துக்கணும். ஆரம்ப கட்டத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் முதற் பேரானவர்கள் எனக்குரியவர்கள் சொன்னார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தேவன் என்ன செஞ்சார்? லேவியர்களை தனக்கென்று அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். சரிங்களா? ஸோ அது நம்மளுக்கு முன்னால் நம்ம டேபர்னக்கிள் கிளாஸில் கூட அதை குறித்து நம்ம படிச்சிருப்போம். சரி, அடுத்த லைனுக்குள்ளே நம்ம கவனிங்க. இந்த முக்கியத்துவமும் இந்த சுவிசேஷ யுகத்தில் சேர்க்கப்படும் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையானது முதற் பேரானவர்களின் சபை என்று அழைக்கப்படுவதிலிருந்து விளங்குகிறது. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்? தேவன் ஏன் இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சார்? எதுக்காக முதற் பேரானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னாக்கா, அது எதுக்காக? சபை. தேவனுடைய திட்டத்தில் முக்கியமாக சர்ச் இல்லைங்களா? சுவிசேஷ யுகத்தில் என்ன நடந்துட்டுருக்குது? சர்ச், செலெக்ஷன் ஆஃப் தி சர்ச். அவங்கள தேவன் என்னன்னு சொல்லி அழைக்கிறாருன்னா, தே ஆர் தி ஃபர்ஸ்ட் போர்ன்ஸ். அவங்க தான் முதற் பேரானவர்கள். முதற் பேரானவர்களின் சபை என்று அவர்களுக்கு அழைக்கப்படுகிறது. அதனால தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மேலும் நம்மை குறித்து தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பேரானவர் என்று பரிசுத்தவனாகிய யாக்கோபு கூறுகிறார். ஜேம்ஸில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஜேம்ஸ் 1 சாப்டர் 18th verse நம்ம படிக்கலாம். யாக்கோபு 1:18 நமக்கெல்லாம் பிரபலமான வசனங்கள் தான் இதெல்லாம். அது என்ன சொல்லுது? வாசிங்க. யாக்கோபு 1:18 ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக படிங்க. ಆತನು ತನ್ನ ಸುಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಸತ್ಯ ಬೋಧನೆಯ ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಹುಟ್ಟಿಸಲಾಗಿ ನಾವು ಆತನ ಸೃಷ್ಟಿಗಳಲ್ಲಿ ಪ್ರಥಮ ಫಲದಂತಾದೆವು. பார்த்தீங்களா? ஆத்தன சிருஷ்டியில் நம்ம என்ன ஆகிட்டோம்? பிரதம பலம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் போர்ன்ஸ் இல்லைங்களா? சரி, அடுத்து வேறு அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறேன். அதில் சபை முதலாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் பரலோக மகிமைக்குள் சேர்த்து கொள்ளப்பட்ட பின்னர் திரும்ப கொடுத்தலின் முறை மூலம் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து பூமிக்குரிய தலத்தில் தேவனுடைய புத்திரர்களாகும் வாய்ப்பை மனுகுலத்திற்கு அளிக்கக்கூடிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19-20 21 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது,
அதில் திரும்ப கொடுத்தலின் காலத்தை பற்றி என்ன பண்ணுறது பேசப்படுது. அதாவது மனிதன் ஆதாம் மூலமாக இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவார், மறுபடியுமாக தேவன் திரும்ப கொடுப்பார். அதான் ரீஸ்டோரேஷன் ஆஃப் மேன்கைண்ட், மனித குலத்தை என்ன பண்ண போகிறாரு, சீரமைக்க போகிற ஒரு காலம். அதான் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி. சரிங்களா? இப்போ இயேசுடைய 1000 வருட அரசாட்சியில் முழு உலகமே என்னாகும், திரும்ப சீரமைக்கப்படும். அந்த ரிஸ்டோரேஷன் என்னாகும், மறுபடியும் சீரமைக்கப்படும். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 - 21 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் 3rd chapter verse 19 to 21. ஆனபடினால் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளகாலங்களின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அவர் உங்களிடத்தில் அனுப்பப்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படும். திரும்ப கொடுத்தலின் காலம், த டைம் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அதுதான் எதுனாக்க நம்ம ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில் இயேசு கூட என்ன ஆகும், இயேசுவோடு கூட சபையும் முதலாம் உயிர்த்ததில் பங்கு பெற்று இந்த பூமி ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க பங்கு பெறுவார்கள் என்று நம்புவார். சரி, விசுவாசிகளின் முன்னிலையில் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி செய்வதனால் பிள்ளைகள் மேல் நன்மைக்கு ஏதுவான செல்வாக்கே காணப்படும். அதாவது பிள்ளைகள் எதிர்காலத்தில் தங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்கு மிக சிறந்ததை அர்ப்பணித்ததின் மூலம் வெளிப்பட்ட அவர்களின் பராமரிப்பு, அன்பு மற்றும் பக்தியை எதிர்காலத்தில் உணர்ந்து கொள்வார்கள். இப்படியாக பிள்ளைகள் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிப்பது தொடர்புடைய விஷயத்தில் அனுகூலமான தாக்கத்தினை அடைய பெற்றிருப்பார்கள். அதனால் சில தாய்மார்கள், சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம், பைபிளில் கூட நம்ம அநேக இடங்களில் நம்ம படிக்கிறோம். இல்லைங்களா? அப்படி யாராவது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறாங்களா? வெரி குட். அண்ணால் சாமுவேலை தேவனுக்காகவே என்ன பண்ணுறாங்க, அர்ப்பணிப்பு. சரி, நம்ம கூட நம்முடைய பிள்ளைகள் பிறக்கும்போது தேவனுக்கு என்ன பண்ணுறோம், அர்ப்பணிக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணுறோம். இல்லைங்களா? ஜெபம் பண்ணி தேவனுக்காக அர்ப்பணிக்கிறோம். ஸோ அது அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ஒரு நல்ல விஷயந்தான். இல்லைங்களா? பெற்றோருடைய ஒரு கடமை என்னன்னாக்கா தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். ஆனால் அநேகமான பெற்றோர்கள் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கனாக்கா இந்த உலக அறிவு, இந்த உலக நாங்கள் படிப்புக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஒழிய, ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் என்ன பண்ணுறல, சொல்லிக் கொடுக்கல, அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்குது. சில பெற்றோர்கள் அவங்கள சண்டே கிளாஸில் விட்டுறாங்க. சண்டே கிளாஸோடு என்ன ஆகிடுது, அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அவங்களுக்கு ஆவிக்குரிய விஷயங்களில் அவங்கள நம்ம தேவனுக்காக நம்ம அர்ப்பணித்து தேவனுடைய பாதையில் அவங்கள வளர்க்கும்போது எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் என்னவாக இருப்பாங்க, ஆண்டவருக்காக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை தவறுன பெற்றவர்கள் பிற்காலத்தில் என்ன ஆவாங்க, எதிர்காலத்தில் ரொம்ப கவலைப்படுவாங்க. நம்ம பிள்ளைங்கள ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய பெற்றோருங்க கவலைப்படுறது நம்ம பார்க்குறோம். இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னு கவலைப்பட்டுருக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் என்னாக்கா ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணோம், அந்த பிள்ளைகளை ஸ்பிரிச்சுவலிட்டியில் நம்ம அவங்கள வளர்க்கும்போது கண்டிப்பாக அந்த தாக்கம் அவங்க பெரியவங்களை ஆகும்போது என்ன செய்யும், அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரும். அதுக்கு நிறைய உதாரணம் கூட நம்ம சொல்லலாம். நம்முடைய சகோதரர் ரசூல் அவர்களுக்கு கூட நம்ம பார்க்கும்போது அவங்க அம்மா அவரை ரொம்ப பக்தியாக வளர்த்துருக்குறாங்க. சின்னதுலேருந்து அவர் தவறு செய்யும் போதெல்லாம் அவங்க அம்மா, அவங்க பெற்றோர் என்ன செய்வாங்க, அம்மா பார்க்கும்போது அவரை ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவருடைய பயத்தை அவங்களுக்கு காட்டி அவரை வளர்த்துருக்காங்க. அதனால தான் அவருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பக்தி ஆண்டவர் மேலே ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அதாவது தங்களை பெற்றோர்கள், அம்மா முக்கியமாக தன்னுடைய தாய்மார்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுல என்ன பண்ணுறாங்க, சிரமம் எடுக்கிற ஒரு விஷயம். சரி, அதே போல் தான் இங்கே கூட நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம கடந்து போகலாம்.
மேலும் தங்களிடத்தில் சிறந்ததை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பெற்றோர்களும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தங்களுக்கு வருவித்துக் கொள்கிறார்கள். சோதனைகளும் போராட்டங்களும் நிச்சயமாக வரும். ஆனால் அதன் மத்தியிலும் அவர்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு உரியவர்களே ஆவார்கள். அதை தான் பார்க்கும்போது தங்களிடத்தில் உள்ள சிறந்தது தேவனுக்கு என்ன பண்ணுறாங்க, சில பெற்றோர்கள் அர்ப்பணிப்பு செய்கிறார்கள். ஆனால் இது இன்னத்து கொண்டு வர பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் இல்லைங்களா. எதிர்காலத்தில் தேவன் மூலமாக நமக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்கள் வரும். ஆனால் கண்டிப்பாக நமக்கு சோதனைகள் போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்குமா, இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா இந்த உலகத்தில் தேவன் என்ன பண்ணிக்கிறார், தீமையை அனுமதிச்சிருக்கிறார். தேவன் சில நன்மைக்காக தேவன் தீமையை அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனால் கூட இந்த நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் யாருக்கு உரியவர்களாக இருக்கிறாங்க, தேவனுக்கு உரிய இருக்கும். நம்ம ஒரு ஆஸ் எ பேரண்ட் நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பிறந்த பிள்ளைகள் கூட யாருக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஏன்னா அவங்க யாராக இருக்கிறாங்க, நம்முடைய ரத்தத்திலிருந்து வந்ததுனால தேவன் அவங்கள என்ன பண்ணுறாரு, அவங்களே தேவன் கேர் எடுக்கிறாரு. நம்மையும் நம்மை சார்ந்த நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கேர் எடுக்கிறாரு என்று. இப்போ நிறைய பேருடைய என்னன்னாக்கா, இப்போ நான் மட்டும்தான் கான்சிக்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய அப்பா அம்மா என்னவில்ல கான்சிக்ரேஷனு பண்ணல, அப்போ தேவன் அவங்க மேலெல்லாம் அக்கறை எடுக்க மாட்டாரா, அவங்கள பாதுகாக்க மாட்டாரா அப்படி நிறைய பேருக்கு ஒரு எண்ணங்கள் வருது. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுறாரு, கேர் எடுக்கிறார். ஏன்னாக்கா பாருங்கள், இப்போ என்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுனாக்கா அது என்னாகும், என்னை பாதிக்கும். எனக்கு என்ன பண்ணும், பாதிப்பேன். என்னுடைய அம்மாவுக்கு ஏதாவது ஆகுதுனாக்கா அது என்னாகும், என்னையும் பாதிக்கும். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை சார்ந்த அனைவரும் என்ன பண்ணுறாரு, நமக்காக அவங்கள கேர் எடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. மேலும் இவர்கள் உங்களுடைய சித்தமாக கடவுது என்று ஜெபம் பண்ணினால் மற்றவர்களால் அறிந்து கொள்ளப்பட முடியாத சமாதானத்தையும் ஆவில் சந்தோஷத்தையும் அப்புறம் பெற்றுக்கொள்வார்கள். இது பிள்ளைகள் பகுத்தறிவு மற்றும் தீர்மானம் பண்ணக்கூடிய வயதை அடையும் போது அவருடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பிற்கு அவர்களை தகுதியாக்கி இடாதென்றாலும் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுற, பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் சில செபங்களை என்ன பண்ணுறோம், சொல்லி கொடுக்குறோம். அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க இல்லைங்களா. நம்ம சின்னது சொல்லிக் கொடுப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு. சில பேர் கர்த்தருடைய ஜெபம் சொல்லி கொடுப்பாங்க, லார்ட்ஸ் ப்ரேயர் இருக்கு இல்லைங்களா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்புறம் சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டருக்கு சில ப்ரேயர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன மீனிங் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வயசு வரும்போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க தெரிஞ்சு கொள்வார்கள். அதான் நம்ம அதனால் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் என்ன ஆகாது, வீணாக போகாது. அது பிற்காலத்தில் அவங்களுக்கு என்ன கொடுக்கும், அவங்களுக்கு அதனால் அநேக பலன்கள் கிடைக்கும். சரி கவனிக்கா. அப்புறம் பெற்றோருடைய ஆசீர்வாதமான செல்வாக்கானது பிள்ளைகள் வயதில் முதிர்ச்சியடைகையில் சத்தியம் மற்றும் நீதியின் விஷயத்தில் தேவனுக்குள் சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு உதவியாக காணப்படும் என்று நாம் நம்புகிறோம். நம்ம ஆரம்பத்தில் வளர்க்குற அந்த வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பிள்ளைகளை அதனாகும் அவங்க ஒரு கான்சிகேஷன் பண்ணுற ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது இல்லைங்களா, அப்போ என்னாகும், அவங்க ஒரு சரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. அதில் பார்க்கும்போது நிறைய பேர் பிள்ளைங்க பார்க்கும்போது அப்பா அம்மாங்களை பார்த்துட்டு ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளே வரும். நான் கூட என்ன பண்ணுறேன், அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க, நான் கூட பேப்டிசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அது மேலே அதை ஒரு வாஞ்சிக்குவாங்க பாருங்க. அப்போ என்ன அது எதனால அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா ஒரு குழந்தைய ஆண்டருக்குள்ளே கொண்டு வர்றது நாங்கள் அவ்வளோ ஒரு சுலபமான வேலையே இல்லை. ஒரு குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கடினமான ஒரு வேலைங்க. அதுக்கு ரொம்ப என்ன இருக்குது, நமக்கு பொறுமை சாந்தம் இதெல்லாம் தேவைப்படுகிறது. தேவனுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை ஆண்டருக்குள்ளே வளர்ப்பது ரொம்ப கடினமான ஒரு வேலை.
ஆனால் அதுக்கு நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம அதுக்கு நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அது சரியாக வலிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா அது பிற்காலத்தில் என்ன ஆகும், அவங்களே நல்ல டிசிஷன்ஸுங்களை எடுப்பார். தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, நாங்கள் 5 வலியாது 50 வலியாது, 5 வலியிலனாக்கா 50 வலியாது. அது சில பேருக்கு இல்லைங்களா, சில அந்த அனுபவம் இருக்காது, சில பெற்றோருக்கு என்ன இருக்காது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசான பேருக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம குழந்தைய நம்ம என்ன பண்ண முட்டோம், சரியாக அவங்கள டியூன் பண்ணாமல் விட்டுட்டோமேன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரும். அதனால் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், சின்ன வயசுலேருந்து அவங்கள ஒரு மோல்டிங் கொண்டு வந்தோம்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அவங்க வரும்போது கண்டிப்பாக அவங்க என்ன ஆவாங்க, அவங்க தேவனை தெரிந்து கொள்வார்கள் என்று நம்ம. சரி, அடுத்த பேராக்கு நம்ம போகலாம். குழந்தையாய் இருந்த இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணிக்க வந்தபோது வயது முதிர்ந்த தீர்க்கதரிசி ஒருவர் வந்து குழந்தையை தனது கைகளில் எடுத்துக்கொண்டு தேவனை துதித்தார். யாருங்க அவரு? வெரி குட். யாரு? சிமியோன் இல்லைங்களா? இயேசுவை என்ன பண்ணார், அந்த கைகளில் எழுதி கொண்டு தேவன் அவரே துதித்தார். இதுதான் நம்ம ஆரம்ப வசனம், அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் இல்லைங்களா, நம்ம படிச்ச இல்லைங்களா, உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார் இல்லைங்களா, அது அவர் சொன்ன வார்த்தை. சரி, இவருக்கு அப்ரகாமுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற சமீபமாக இருக்கிறது என்றும் இஸ்ரேலின் இரட்சகரை பார்க்காமல் தான் மரிப்பதில்லை என்று தேவன் ஏதோ விதங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். ஏதோ ஒரு தெய்வீக வல்லமையினால் வயது சென்ற இந்த தீர்க்கதரிசி இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டு, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். பார்த்தீங்களா? அப்போ அப்ரகாமுக்கு தேவன் பண்ணியிருந்த ப்ராமிஸ் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், உன்னுடைய சந்ததி மூலமாக பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி யார்? இயேசு தான் அப்படின்றத. அதனால் இவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இல்லைங்களா, இந்த சிமியோனுக்கு என்ன வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருந்து, இயேசுவை பார்க்காம இவர் சாக மாட்டார் அப்படின்னு சொல்லி இவருக்கு என்ன பண்ணியிருந்தார், அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அது எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்றது சரியா அங்கே நமக்கு சொல்லப்படலை. ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு என்ன பண்ணப்பட்டிருந்த வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ இயேசுவை பார்த்த பிறகு தான் அவர் என்ன ஆவார், சாவார் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். அதனால தான் அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார். அங்கே என்ன வார்த்தை சொன்னார், இப்போது உமது அடியனை சமாதானத்தோட போக விடுகிறீர், உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறார். ஓகே, அதுதான் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி நம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றார். சரிங்களா? சரி, ஓகே, அதை நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த ஒரு பேராக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். நெக்ஸ்ட் சப் டாபிக் பார்க்கும்போது, இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் நியமிக்கப்பட்டவர். ஓகே, வச்சுக்கலாமா? சிமியோன் மரியாளிடம் குழந்தை இஸ்ரேலின் அநேகருடைய இருத சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று தீர்க்கதரிசி கூறினார். அப்போ சிமியோன் சொன்ன இந்த வார்த்தை என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொன்னாருங்க, அங்கே இஸ்ரேலுடைய இருதயத்துடைய சிந்தனைகள்னாகும் வெளிப்படுவோம், நிறைய பேர் விழுவார்கள், நிறைய பேர் எழுந்திருப்பதற்கு ஒரு அடையாளமாக பேசப்படும் என்று இவரை பற்றி என்ன பண்ணப்பட்டிருந்தார், அவர் ப்ராஃபஸி சொல்லியிருந்தார், தீர்க்க தரிசனம் பண்ணியிருந்தார், சொல்லியிருந்தார் என்று நம்புகிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்த போது நிறைய பேர்னா நிறைய பேர் இடறி விழுந்தாங்க. ஏன்னா மேசியா வந்திருக்கிறார், அவனா மேசியா என்ன பண்ண முடியல, அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அது நிறைய பேர் இடறி விழுந்தார்கள். சிலர் எழுந்தார்கள் என்று கூட நம்பார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க விழுந்து போன நிலையில் இருந்த இல்லைங்களா, அவங்கெல்லாம் கூட எழுந்தார்கள் என்று கூட நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, அப்போ எத்தனை அருமையான தீர்க்க தரிசனம் இது. அநேகர் விழுகிறதற்கு ஏதுவாக நமது கர்த்தர் இடதுதற்கான கல்லாகவும் தவறுதற்கான கண்மலையமாக இருக்கிறார் என்று
பரிசுத்தவனாகிய பவுலின் வார்த்தைகள் நமக்கு நினைப்பூட்டுகின்றது இல்லைங்களா. பவுல் கூட சொல்கிறார் இல்லைங்க, ரோமர் 11:7 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு வாசிங்க. ரோமன்ஸ் 11th chapter verse 7 எடுத்தவங்க ஃபாஸ்ட்டாக படிங்க. எந்த மொழியிலனா படிங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஃபாஸ்ட்டாக படிங்க. யார் எடுக்கிறீங்க எடுத்து படிங்க. ಇದರಿಂದ ತಿಳಿಯತಕ್ಕದ್ದೇನು, ಇಸ್ರಾಯೇಲ್ಯರು ಹುಡುಕಿದ್ದು ಅವರೆಲ್ಲರಿಗೆ ದೊರೆಯಲಿಲ್ಲ, ಅವರೊಳಗೆ ಆಯಲ್ಪಟ್ಟವರಿಗೆ ದೊರೆಯಿತು. ಮಿಕ್ಕವರು ಮೊಂಡರಾದರು. ದೇವರು ಅವರಿಗೆ ಜಡಭಾವವನ್ನು, ಅಂದರೆ ಕಾಣದ ಕಣ್ಣುಗಳನ್ನು, ಕೇಳದ ಕಿವಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟನು. பார்த்தீங்களா? அப்போ நிறைய பேர் என்னன்னாங்க, இடறிந்தார்கள். அதான் இங்கே வசனத்தில் வாசும்போது சில பேருக்கு என்ன கொடுத்தாரா, காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற காதுகள் இல்லைங்களா. இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது காரணம் அவங்களுக்கு என்ன இல்லை, கண் இல்லை, காது இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு அன்றைக்கு முறை சொல்லும்போது சொல்வார், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ கேட்கக்கூடிய காது அவங்களுக்கு இல்லாதிருந்தது என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஓகே, சரி. அப்போ இஸ்ரேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். மேலும் இங்கே படிக்கலாம். மேலும் இடறினவர்கள் எழுந்திருப்பார்கள் என்றும் பரிசுத்தவனாகிய போல் குறிப்பிடுகிறார். அப்படியானால் என்ன, இஸ்ரேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட நம்ம பார்க்கும்போது போல் அப்போ சொல்லும் போது கூட இன்னைக்கு கூட யூதர்கள் என்ன பண்ணதுக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்களுடைய மனசு என்னவா இருக்குது, கடினப்பட்டு இருக்கிறது என்று நம்ம பார்க்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய கிறிஸ்துவின் சபை முதலாம் உயிர்த்தலில் வல்லமையினால் நிறைவடையும் போது இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய சிலர்கள் வாயிலாக தெய்வீக கிருபையானது மாம்சீக இஸ்ரவேலிடத்திற்கு திரும்பும் என்று பரிசுத்தவனாகிய பவுல் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினால் இரக்கம் பெறுவார்கள். அப்போ எப்போ எது வரைக்கும் அவங்களுடைய கடினப்பட்டு இருப்பார்கள், அவங்க எது வரைக்கும், சபை நிறைவாகணும், சர்ச் கம்ப்ளீஷன் ஆகிற வரைக்கும் அவங்க என்ன இருப்பாங்க, கடினப்பட்டு இருப்பாங்க. சபை தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு என்ன ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார், இரக்கம் காட்டுவார். வாசிங்க ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை ஃபாஸ்ட்டாக படிங்க. ரோமன்ஸ் 11th chapter 25 to 33. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அதென்னவெனில் புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். போதுங்க, பார்த்தீங்களா? அப்போ ஒரு பங்குக்கு என்ன இருக்கும், கடினமான மனசு. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. காரணம் என்னங்க, இன்னும் சபை நிறைவானதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு, அதாவது அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். அதனால் அவங்க சபை முடிவு வரைக்கும் அவங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. முன் குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவரின் எண்ணிக்கை நிறைவடைவதற்கு கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள் போதுமான எண்ணிக்கையில் இராதபடியால் அழைப்பானது அப்ரஹாமின் மாம்சீக சந்ததியை தாண்டி இந்த சுவிசேஷத்தில் ஒவ்வொரு ஜாதியிலிருந்தும் பாஷைக்காரரிலிருந்தும் சேர்த்து கொள்ளும்படி கடந்து சென்றது. இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து போவதற்கு முன்பு மீதமுள்ள மனுக்குலம் மனித பூரணத்தை அடையும் பொருட்டு சீர்தூக்கப்படுவதற்கு முன்பு சபை முழுமை அடைய வேண்டும். ஆனால் கூட இஸ்ரவேலில் சில பேர்னா நாங்கள் மாம்சீக இஸ்ரவேலர்கள்லேயே நம்ம பார்த்துட்டுக்கிறோம். ஒரு சிலர் என்ன இருந்தாங்க, எப்படிப்பட்ட இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க, உத்தம இஸ்ரவேலர்கள், ட்ரூ இஸ்ரேலைட்ஸ். அப்படிப்பட்டவங்க இருந்தாங்க, உத்தம இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் கூட இப்போ 144க்கு என்ன ஆகலை, இன்னும் மிச்சம் இருந்துச்சு. 1,40,000 பேர்கள் எங்கே கிடைக்கல, முக்கியம் பார்க்கும்போது இஸ்ரேலில் கிடைக்கல. அதனால் அவங்கள தாண்டி எங்கே போயிடுச்சுது, புற ஜாதிகளுக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா பாஷை பேசுகிறவர்களுக்கு என்னாச்சு, இந்த சுவிசேஷம்
கடந்து போனது. சரிங்களா? அப்போ இந்த சபை முடிஞ்ச பிறகு, ஒரு பூர்ணத்தை அடைந்த பிறகு, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் என்ன ஆவாங்க? சபை மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்த பேரை நம்ம படிக்கலாம். பரிசுத்தமான ஸ்திரியாகிய அன்னாள் என்னும் தீர்க்கதரிசியானவள் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக எருசலேமில் குடியிருந்து ஆலயத்தின் பிரகாரங்களில் காணப்பட்டாள். பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட்ட அவளும் குழந்தையை அடையாளம் கண்டு கொண்டு தேவனை துதித்து அபிரகாமின் வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலுக்காக, அதாவது இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கும் மற்ற பரிசுத்தவான்களிடம் இதை அறிவித்தாள். அடுத்து யார் கூட அங்கே இருந்தாங்க? அண்ணா இருந்தாங்க. எவ்வளோ வயசுங்க அவங்களுக்கு? சும்மா ஒரு டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட்டுக்காக கேட்டு. என்ன ஏஜுங்க அவங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு 84. அவங்களுக்கு 84. லூக்கா அந்த இயேசு அர்ப்பணிக்கிற அந்த இடத்துல வர, இப்போ நம்ம படித்த அந்த வசனங்களில். ஓகே, மோஸ்ட்லி அவங்களுக்கு அங்கே 84 சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கூட 84 இயர்ஸ் 84 இயர் விடவாக இருந்தாங்க. ஓகே, சரி, ஓகே. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நம்ம கடந்து போகலாம். அப்போ பார்க்கும்போது அங்கே யார் கூட இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, யார் இருந்தாங்க? அண்ணா வந்து ஒரு பரிசுத்த ஸ்திரியாக அவங்க இருந்தார்கள் என்று நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால் அவங்க கூட என்ன பண்ணாங்களா? யாரை கண்டுபிடிச்சாங்க? இயேசுவை கண்டுபிடித்தாங்க. பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு பெரிய மிராக்கல் இல்லைங்களா? இயேசுவை கரெக்டாக அந்த குழந்தைய அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முதலாவது சிமியோன், ரெண்டாவது அன்னாள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இவங்களோட ஒரு ப்ராஃபட்டஸ், இவங்களோட ஒரு தீர்க்கதரிசியானவளாக இருந்தால், அதனால் இயேசுடைய பிறப்பு, அந்த இயேசுவை குறித்து என்ன பண்ணிக்கிறாங்க? அங்கே இருந்து அநேகருக்கு அவங்க அறிவித்து இருக்கிறார்கள் என்று கூட நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? இயேசுடைய இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தவங்களுக்காக இயேசுவை குறித்து அவங்க சொன்னார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபாலோ பண்ணிட்டுக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். குழந்தையாய் இருந்த இயேசுவை கண்டதற்கே நன்றியும் துதியும் ஏறெடுத்தார்கள் என்றால், இயேசுவை அவருடைய 30வது வயதில் தம்மை மரணம் வரையிலான ஜீவபலியாக அர்ப்பணித்ததை பார்த்தவர்கள் எவ்வளோ அதிகமாய் நன்றியை ஏறெடுத்திருப்பார்கள். சரிங்களா? இயேசு குழந்தையாக இருக்கும்போதே எவ்வளோ பேர் அவரை தேவன் என்ன பண்ணாங்க? துதிச்சாங்க. அதே இயேசு ஞானஸ்தானம் எடுத்து தன்னை என்ன பண்ணார்? மரண பரியந்தம் தன்னை அர்ப்பணித்ததை பார்த்தவர்கள் அவர் எவ்வளோ இன்னும் அதிகமாய் தேவனை என்ன பண்ணுவாங்க? துதித்தை ஏறெடுப்பார், நன்றிகளை ஏறெடுப்பார்கள். சரி, இவ்வயதில் தம்மை அவர் அர்ப்பணிக்கும் போது அவர் தாம் திவ்ய சுபாவத்தில் உள்ள புது சிருஷ்டி ஆவதற்கு பரிசுத்தாவினால் மீண்டும் ஜனிப்பிக்கப்பட்டுள்ளார் என்பதை உணர்ந்திருந்தார். மேலும் இயேசு தமது 3½ வருட ஊழிய காலத்தின் போது தமது அர்ப்பணிப்பின் பலியை நிறைவேற்றுவதில் காண்பித்த உண்மையை கண்டவர்கள் இன்னும் அதிகமாய் தேவனை துதித்திருப்பார்கள். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தார்? தன் ஞானஸ்தானத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் ஒரு புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். அதை விட ரொம்ப மேன்மையானது இல்லைங்களா? குழந்தையாக பிறந்தது ஒன்று, ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு என்னாயிட்டார்? இப்போ புது சிருஷ்டியாய் மறுபடியும் அவர் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டார். அப்போ இன்னொரு குழந்தையாக இருக்கிறார். இப்போ அவர் புரியுதுங்களா அந்த விஷயத்தை? அவர் குழந்தையாக பிறந்தார், இப்போ என்ன பிறந்துக்கிறாரு? திவ்ய சுபாவத்துக்கான ஒரு குழந்தையா அவர் பிறந்திருக்கிறார். எங்கே? ஞானஸ்தானத்தில் ஒரு கரு உருவாகுது இல்லைங்களா? நமக்குள்ள நியூ கிரியேஷன். அதுதான் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அதை விட இது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் அவருடைய 3½ வருட ஊழியத்தின் அர்ப்பணிப்பு, அவருடைய பலி, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு கான்சிக்ரேஷன் இல்லைங்களா? 100% கான்சிக்ரேஷன். இயேசுடைய அர்ப்பணிப்பு எவ்வளோ பர்சன்ட்டு? 100%. நம்மளது எவ்வளோ பர்சன்ட் இல்லைங்களா? நம்மளது 0% தான் இல்லைங்களா? 0% இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி நம்ம என்ன இருக்கோம்? 0% கான்சிக்ரேஷன். பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவர் இயேசுடைய அர்ப்பணிப்பை நம்ம பாராட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். அவரை போல் யாரும் தன்னை தேவனுக்கு என்ன பண்ணல? அர்ப்பணித்து அப்படிப்பட்ட ஒரு பலியின் வாழ்க்கையை
வாழ்ந்தவர்கள் இருக்கவே முடியாது. த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு யார்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தேவனை துதிக்க தோணுது இல்லைங்களா? தேவனை இப்படிப்பட்ட ஒரு குமாரனை தேவன் என்னவங்க கொண்டிருக்கிறாருனாக்கா எப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம துதிக்க மனுஷனா பந்து நம்மளை ஏவுது இல்லைங்களா? நம்மளை மனுஷனா பந்து ஏவுது பார்த்தீங்களா? சரி, மேலும் அவர் தமது ஓட்டத்தை கல்வாரியில் நிறைவு செய்து மரண நிலையிலிருந்து 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டு தாம் முன்பு சந்தோஷத்தை இருந்த பரத்திற்கு 40 நாட்களுக்கு பின் எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்தவர்கள் மனுக்குலத்திற்கான ரட்சிப்பின் தெய்வீக திட்டம் நிறைவேறுவதை உணர்ந்து இன்னும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் இல்லைங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு இயேசு கிறிஸ்துடைய அந்த கல்வாரி சிலுவையில் வரைக்கும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போனது இல்லைங்களா? அதனால் மனுஷருக்கான ஒரு தெய்வீக திட்டத்தை நம்மெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் நம்ம தேவனை இன்னும் மகிமைப்படுத்தும். நம்ம இந்த சத்தியத்தை படிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆச்சுட்டிங்களா? தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம், இந்த பிளான் ஆஃப் சால்வேஷன் எல்லா மனுஷருக்கும் என்ன இருக்குது? ரட்சிப்பு. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இதை பார்க்கும்போது நமக்கும் தேவனை துதிக்க ஆர்வம் வருகிறதாக நம்ம பெந்தகோஸ்து நாளன்று ஜனிப்பிக்கும் வல்லமையாக பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டவர்களும் தங்கள் தேவனுடைய புத்திரராக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டவர்களும் அதிக பாக்கியவான்கள் ஆவார்கள் சரிங்களா? பெந்தகோஸ்து நாளில் ஜனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய புத்திரர்கள் என்ன இருக்கிறாங்க? ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். யார்? நம்ம தான் இல்லைங்களா? அதில் நம்ம கூட என்ன இருக்கிறோம்? நம்ம கூட பரிசுத்தாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் தேவன் ஒரு பாக்கியம் இல்லைங்களா? தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாக்கியம். உலகத்தில் எவ்வளோ ஜனங்க இருக்கும்போது தேவன் நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? அது பாக்கியமாக நினைக்கிறீங்களா? இல்லை பாக்கியமாக நினைக்கிறீங்களா? இது ஒரு பாக்கியம் நம்மளுக்கு தேவன் காண்பித்த ஒரு பாக்கியம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்காரு. அவர் நம்மளை என்ன எடுத்துக்கிறாரு? நம்மை கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக நம்மை தந்தார். வாசிங்க அந்த வசனத்தை ஃபாஸ்ட்டாக படிங்க. ரோமன்ஸ் 8:17 ரோமர் 8:17 வாசிங்க. Now if we are children, then we are heirs of God and co-heirs of Christ, if indeed we share in his sufferings, in order that we may also share in his glory. Okay, thank you. பார்க்கும்போது என்ன சொல்றாரு? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் co-heirs with Christ. புரியுதுங்களா அந்த வசனத்துடைய விளக்கம்? நம்ம என்னங்களா இப்போ இந்த யூனிவர்ஸுக்கு ஒரே வாரிசு யாருங்க? இயேசு கிறிஸ்து. இப்போ நம்ம என்னட்டோம்? உடன் சுதந்திரம்னா அவருடைய ஆஸ்தியில் நமக்கு பங்கு. எப்படி அம்பானியுடைய பசங்களுக்கு அவருடைய ஆஸ்தியெல்லாம் பங்கு போட்டாங்க இல்லைங்களா? முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி என்ன பண்ணாங்க? பங்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேவனுடைய ஆஸ்திகள்லாம் ஒரே வாரிசு யார்? இயேசு. இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்? உடன் வாரிசு இல்லைங்களா? எவ்வளோ சொத்து இருக்குது இப்போ உங்களுக்கு? எவ்வளோ சொத்து இருக்குது இப்போ நம்மளுக்கு? ஒரு வீடு கூட நமக்கு சொந்தமாக இல்லை இல்லைங்களா? நமக்கு என்ன இல்லை? அப்படிப்பட்ட நிலையில் நம்ம இப்போ இருக்கிறோம். ஆனால் இந்த யூனிவர்ஸுக்கே நம்ம என்ன ஆகும்? சுதந்திரம். ஏன்னா தேவன் நம்மளை தத்தெடுத்துக்கிறாரு. அவருடைய பிள்ளையாக நம்மளை என்ன பண்ணுறாரு? அடாப்ஷன் எடுக்கிறார். புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் விழுகையும் மீண்டும் எழுந்திருத்தலும். இயேசுவின் சீசர்களாகிய சொற்பமானவர்கள் தவிர மற்றபடி முழு இஸ்ரவேல் தேசமும் இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று அடையாளம் கண்டு கொள்வதற்கு தவறிடறினார்கள். சிலரை தவிர இல்லைங்களா? மற்ற எல்லாரும் நாங்கள் தவறிடறி விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, 10 அல்லது 15,000 பேரை பதிவுகளின்படி அவருடைய சீசர்கள் இருந்திருக்கலாம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படி சிக்குண்டு பிடிபடும்படிக்கு பரிசுத்தவானாகிய பவுல் ஏசியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை மேற்கோள் ஈட்டாலும் பின்னர் சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பரின் எண்ணிக்கை
நிறைவடையும் போது இஸ்ரேல் மீண்டுமாக தெய்வீக தயவை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். சரிங்களா? அப்போது எவ்வளோ பேர் இஸ்ரேல் மக்கள் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க சரிங்களா? இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 10 இல்லைன்னா 15,000 பேர் நமக்கு பைபிள் என்ன இருக்குது ஒரு ரெக்கார்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆமாவா? எங்கே இருக்குங்க? ஃபஸ்ட்டு பேர் ஞானஸ்தானம் கொடுக்குறது எவ்வளோ பேர்? 3,000 பேர். அப்புறம் ஒரு 5,000 பேர். அதுக்கப்புறம் என்ன இருக்கலாம்? ஒரு கணக்கீடு எடுக்கிறார் பிரதர். எவ்வளோ தான் ஆயிருக்குது அப்படின்னா ஒரு 15,000 ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு பிரதரு சொல்கிறார். ஆனால் மிச்சதெல்லாம் இப்போ மிச்சம் எவ்வளோ வேணும் நமக்கு? 1,44,000க்கு 15,000 எடுத்துட்டா இப்போ மெஜாரிட்டி எங்கே தான் தேவன் சூஸ் பண்ணுறாரு? புறஜாதிகள். அந்த இயேசுல சொன்னது போல் அவங்க சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் என்ன இருக்கிறாங்க? இடறி விழுந்துட்டாங்க, பின்னிட்டு விழுந்தார்கள். யார்? இந்த இஸ்ரேல் மக்கள். ஓகே, சரி. அப்போ ஆனால் கூட சபை நிறைவாழின பிறகு அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு தயவு கிடைக்கும். ஆனால் கூட அந்த தயவு இந்த சபைக்கான வாய்ப்பு அவங்க இருக்காது. சபைக்கான அந்த வாய்ப்பில் அவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இஸ்ரவேல் தெய்வீக தயவை பெற்றுக்கொள்ளும் காலம் வரும். ஏசாயா 8:15 நம்ம வாசிக்கிறோம். வரையிலான வசனங்களை பார்க்கவும் நீங்கள் எழுதிக்கோங்க. ரோமன்ஸ் 11 சாப்டர் verse 9 to 11 ஒரே ஒரு வாசனம் படிச்சுங்க. ஏசாயா 8:15 மட்டும் வாசித்து நம்ம கடந்து போகலாம். Isaiah 8 chapter 15th verse. Many of them will stumble. They will fall and be broken. They will be snared and captured. பார்த்தீங்களா? பார்க்கும்போது என்னாயிடுச்சு? அநேகர் இடறி விழுந்தார்கள் என்று நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ பார்க்கும்போது இப்போது நிறைய பேர் என்னன்னாங்க? இடற கல்ல இடறி விழுந்தார். இல்லைங்களா? தேவன் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறார். நம்ம ஃபீல் பண்ணலாம், பாவம் இஸ்ரேல் மக்கள் ஆகிட்டாங்க, இடறிட்டாங்க. அவங்க இடர்ந்து நல்லதாக கெட்டதுங்களா? அதுங்க எவ்வளோ சுயநலமாக இருக்கிறோம் இல்லைங்களா? நல்லதுன்ற இல்லைங்களா? ஏன் நமக்கு அப்போ தான் வாய்ப்பு கிடைச்சு. அதான் போலிங் எழுதுகிற அந்த வசனம் வாசிக்கலாம் வாங்க. ரோமர் 11 சாப்டர் 9 to 11 வாசிங்க சிஸ்டர். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 9லேருந்து 11 ವಚನங்களை ಕೂಡ நம்ம ವಾಸಿக்கலாம். ಇದಲ್ಲದೆ ಅವರ ಊಟವೇ ಅವರಿಗೆ ಹುಲ್ಲು, ಗೋನು, ಎಡತೆಡೆಯು ಶಿಕ್ಷೆಯೂ ಆಗಲಿ, ಅವರ ಕಣ್ಣು ಮೊಬ್ಬಾಗಿ ಕಾಣದೆ ಹೋಗಲಿ, ಅವರ ಬೆನ್ನು ಯಾವಾಗಲೂ ಬೊಗ್ಗಿಕೊಂಡಿರುವಂತೆ ಮಾಡು ಎಂದು ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ. தாவீதுடைய பிரேயர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? எகென்ஸ்ட் என்ன மாதிரி பிரேயர் இருக்குது? இஸ்ரேலுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணிட்டுக்கிறார். அவங்களுடைய முதுகை என்ன பண்ணுங்க? குனிய பண்ணும். அவங்க கண்களை என்ன பண்ணுங்க? தமிழில் படிங்க சிஸ்டர். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடர்களான கல்லும் பதிலளித்ததுமாக கடவுது காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட்ட கடவுது. அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். பார்த்தீங்களா? அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும். சரிங்களா? சரி, அதை நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் மக்களுடைய இல்லைங்களா நிலைமை அப்படி இடறி அவர்கள் விழுந்ததை பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏசாயில் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஏசாயா போய் படித்தோம் இல்லைங்களா? என்னங்க? அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று நம்ம ஏசை 28ஆம் அதிகாரம் 13 கூட நம்ம பார்க்குறோம். அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். சரி, மேலும் பரிசுத்த போல் இஸ்ரேலருக்கு ஏற்பட்டுள்ள மனக்கடினம் நிரந்தரமானது இல்லை என்றும் புறஜாதிகள் மத்தியிலிருந்து தெரிந்து கொள்ளப்படுபவர்களின் எண்ணிக்கை நிறைவடையும் வரையிலும் காணப்படும் என்றும் கூறியுள்ளார். அதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? புறஜாதியருடைய இஸ்ரேலுடைய இந்த புறக்கணிப்பு, அவனுடைய மனக்கடினம், இது ஒரு பர்மனெண்ட்டாக அவங்க அப்படியே இருக்க போகிறது கிடையாது. சபை நிறைவார வரைக்கும் அவங்க அப்படி இருப்பாங்கன்னு கூட என்ன பண்ணிக்கிறார் சொல்லியிருக்கிறார். உண்மையாக பார்க்கும்போது இன்றைக்கி வரைக்கும் அவங்க எப்படி பட்டுக்கிறாங்க? கடினமாக இருக்கிற. இன்றைக்கி வரைக்கும் மேசியா இயேசு தான் மேசியான்ற விஷயத்தை அவங்க என்ன பண்ண மாட்டதில்ல,
ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்கல்ல மாம்சீக இஸ்ரவேலர்கள். பூமியில் இருந்தால் கூட அவங்க இயேசுவை மேசியாவாக அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு என்ன இருக்குது, கடினமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இன்ன வரைக்கும் யூதர்கள் அந்த அந்த எருசலேமில் இருக்கிற சவுரை போய் என்ன பண்ணுறாங்க, இடிச்சிட்டு மேசியாவே வாங்க வாங்கன்ட்டு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, அழுறாங்க. அதான் வெயிலிங் வால், வெரி குட். அது வந்து ஒரு அழுகையின் சுவர் என்று அதுக்கு சொல்லப்படும். அங்கே போய் அழுகுறாங்களாம். உண்மையாகவே அந்த ஒரு ஏக்கத்தோடு உண்மையாக மேசியாக்காக காத்திருக்கிற ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இருக்கிறாங்க, தேவ பக்தி உள்ள யூதர்கள். இன்னைக்கு கூட இருக்கிறாங்க சிலர் பக்தி உள்ள யூதர்கள். அவங்க அப்ரஹாமுக்கு பண்ண அந்த வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஆபிரகாம் பண்ண வாக்கு தத்துவம் இன்றைக்கு இல்லைன்னா ஒரு நாள்னாகும் நிறைவேறும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவங்க மறுபடியும் கூட்டி ஒரு தேசம் என்ன இருக்கிறாங்க, சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, உலக அந்த இஸ்ரேல் எல்லாரும் கிடையாது. இஸ்ரேல்லே ஒரு சிலர் என்ன இருக்கிறாங்க, ஒரு சிலர் பக்தி உள்ள யூதர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவங்க தான் அந்த சவரில் போட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கே முட்டிக்கின்னு அழுகிறாங்க மேசியாவே. ஏன்னாக்கா அவங்களுடைய மனசு சபை முடிகிற வரைக்கும் தேவன் அவங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, கடினப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது இடறிப்போன இஸ்ரவேலர்கள் மீட்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். இதுவே அவர்களுடைய எழுதலாகும். இதுவே மாம்சீக இஸ்ரவேலோடு தேவன் பண்ணும் உடன்படிக்கை என்றும் அவர்கள் பாவம் அகற்றப்படும் என்றும் சபையின் இரக்கத்தின் மூலம் இஸ்ரவேலர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றும் பரிசுத்த பவுல் அறிவித்துள்ளார். சரிங்களா? அந்த நீங்கள் எது பார்த்தீங்கன்னா 11th சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கனாக்கா பவுல் எதை பற்றி தான் எழுதுறாருன்னா இஸ்ரேலுக்கு மறுபடியும் தேவனுடைய தயவு கிடைக்கும் என்பதை தான் அவர் எழுதுகிறார். இஸ்ரேலுக்காக பவுல் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரோமர் 3 அதிகாரங்கள் எழுதுகிறார். ரோமர் 9, 10, 11 3 சாப்டர்ஸ் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா பவுல் யாரை குறித்து தான் ரொம்ப கவலைப்பட்டு எழுதுகிறாரு, இஸ்ரேல் தன்னை மாம்சீக இஸ்ரேலை பற்றி தான் அவருக்கு ரொம்ப ஃபீல். நான் வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 1 அதிகாரம் 9 அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஃபஸ்ட்டு படிங்க. என்ன சொல்கிறார்? எனக்கு மிகுந்த துக்கம் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை ஆகிட்டுக்குதுங்களா? யாருக்கு? பவுலுக்கு. பொதுவாகவே யூதர்களுக்கெல்லாம் தங்களுடைய ஜனத்தின் மேலே ஒரு லீடருங்களுக்கெல்லாம் ஒரு பற்று ரொம்ப அதிகம். லீடர்ஸ் ஜிவிஸ் லீடருங்க இருக்கிறாங்களா பாருங்கள். இயேசு கூட என்ன பண்ணார், கண்ணீர் விட்டு அழுதா இருப்பார். அப்புறம் இங்கே பவுல் தொண்டார், எனக்கு இடைவிடாமல் மன வேதனை எதுக்காக கேளுங்க, படிங்க சிஸ்டர். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள்ள உண்மை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி இன்னத்தராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேன். பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின்படி இஸ்ரவேலராகிய என் ஜனத்துக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவன் ஆவேன் என்று விரும்புகிறேன். புரியுது என்ன சொல்ல வர்றாருன்னு? மோசஸ் ப்ரேயர் பண்ணுறாரு பார்த்தீங்களா? மோசஸ் சொல்கிறாரு, இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்திரானால் மன்னித்தரலும், இல்லைன்னா என் பேரை நீங்கள் ஜீவ புஸ்தகம் கிரிக்கிடுங்கன்ட்டு. என்ன மாதிரி ஒரு லீடர் பார்த்தீங்களா? நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம். மோசஸ் ஆண்டவர் சொல்கிறார், மோசஸ் என்னை விட்டுடு, இந்த ஜனங்களை ஒரே நிமிஷத்தில் அழிச்சு போடுறேன்றார். உடனே மோசஸ் பண்ணுற ப்ரேயர் என்னன்னாக்கா, ஒன்று நான் பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்கிறார் மோசஸ். நம்மளா இருந்தால் ஆண்டரை நல்ல பிளான், இது ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அதான் ஒரு லீடருக்குரிய ஒரு கேரக்டர், ஒரு குவாலிட்டி. வெரி குட். ஒரு லீடருக்கு இருக்க தகுதி, ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னாக்கா, தன்னுடைய ஜனத்துக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற லீடருங்களாம் உயிரை எடுக்கிற லீடருங்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கிறாங்க. மக்களை குறிச்சின்னா இல்லை, தன்னை நம்பி இருக்கிற ஜனத்தை பற்றி ஒரு கவலை, தான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதான் நம்ம பழைய இதில் கூட நம்ம பார்க்கும்போது எசேக்கியேலில் கூட அந்த லீடர்ஸுக்கு, அந்த மேய்ப்பர்கள் எப்படி இருந்தாங்களோ அவங்க நல்லா கொளுத்துட்டு இருந்தாங்களாம். ஆடுகளை பற்றி அவங்களுக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லாத லீடர்ஸ். ஆனால் நீங்கள் பாருங்கள், மோசஸ், இயேசு கிறிஸ்து, பவுல்,
தானியலோட ப்ரேயர் கூட பார்த்துக்கிறீங்களா? தன் ஜனத்துக்காக அவர் ப்ரேயர் பண்ணுறார், உபவாசம் பண்ணி 9th சாப்டர், தானியல் 9th சாப்டர் நீங்கள் படித்து பாருங்களேன். அப்புறம் நெஹேமியா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஜிவிஷ் லீடர்ஸுங்க. ஆனால் எப்படிப்பட்ட லீடருங்கனாக்கா ஜனத்துக்காக, அதான் போல கூட இங்கே சொல்கிறாரு, என் ஜனத்துக்காக இஸ்ரேல் என் மாம்சத்தின்படி என் இனத்தராகிய இஸ்ரேலுக்காக நானே சபிக்கப்பட்டவனாவேன் என்று விரும்புவேன் என்றார். பார்த்தீங்களா? அதை நம்ம பார்க்குறோம். அடுத்து வாசிங்க சிஸ்டர், 10:1 வாசிங்க. என்ன சொல்கிறார் அங்கே? என்ன சொல்கிறார்? 10th chapter verse 1. Romans 10:1 படி. Brothers, my heart's desire and prayer to God for the Israelites is that they may be saved. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாருங்க? தமிழில் படிங்க சிஸ்டர். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. சகோதரரே, இஸ்ரேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய இருதயத்தின் விருப்பம். இடைவிடாத ஜெபம் பண்ணிட்டுக்கிறார் இல்லைங்களா? இவர் ப்ரேயர் பண்ணி என்ன பண்ண, தேவன் என்ன பண்ணல, அவங்கள சூஸ் பண்ணல இல்லைங்களா? சபைக்கான வாய்ப்பில் அவங்க எழுந்துட்டாங்க. இவருக்கு விருப்பம்தான், ஆனால் யாருக்கு விருப்பம் இல்லை? அந்த ஜனங்களுக்கு விருப்பம் இல்லையே. அவங்க தானே நிராகரித்தாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை. என்ன பண்ணாங்க? அவங்க தள்ளி போட்டாங்க இல்லைங்களா? இல்லைங்களா? தேவன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுத்தார். இயேசுவிட தான் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலருக்கு அனுப்பப்பட்டேன், மற்றபடி அல்ல. ரெண்டு சீசர்கள் அனுப்பும்போது கூட அப்படி தான் சொன்னார், நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டுக்கு தான் நீங்கள் போங்க அப்படின்னார். எவ்வளோ ஃபேவர் தேவன் அவங்களுக்கு காண்பிச்சார். அந்த ஃபேவர் அவங்க என்ன பண்ணிக்கினாங்க? அவங்களா தான் தள்ளுனாங்களே ஒல்லியே தேவன் அவங்களுக்கு காண்பிக்க வேண்டிய எல்லா கிருபையும் காமிச்சிட்டார். அதை ஏசையில் சொல்கிறாரு, திராட்சை தோட்டத்தை பற்றி ஒரு பேரபிள் சொல்லும் போது சொல்கிறாரு, நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாதது ஏதாவது இருக்குதா? எல்லாமே என்ன பண்ணிட்டேன், நான் செஞ்சிட்டேன் அப்படின்றார். அந்த மாதிரி ஒரு பராமரிப்பில் இருந்த அந்த இஸ்ரேல் மக்கள், அதான் போல் இங்கே என்ன பண்ணுறாரு, அவங்க ரட்சிக்கப்படணுன்றது தான் என்னுடைய விருப்பம். 11வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இப்போ அங்கே என்ன சொல்கிறாரு? 11 இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன். விடவே மாட்டுக்காரா அவங்கள பற்றி? அவங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும், அவங்கள பற்றி தேவனோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும், அதே நேரத்தில் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா யாரோ என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா, அவர் இந்த காலத்தில் இஸ்ரேல் அவ்வளோதான், இனி இஸ்ரேலுக்கு தேவன் எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க மாட்டார், டோட்டலி அவங்க என்ன ஆகிட்டாங்க, தேவனால் மறக்கப்பட்டு அவங்க தள்ளப்பட்டாங்கன்னு நினச்சிட்டார். இதை கேள்விப்பட்டு தான் பவுல் இதை என்ன பண்ணுறாரு, இந்த 3 அதிகாரத்தை அவங்களுக்காகவே எழுதுறாரு. படிங்க சிஸ்டர், வாசிங்க அந்த வசனத்தை. 11 தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாம் சந்ததியா பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலனே. பார்த்தீங்களா? நான் கூட அபிரகாம் சந்ததியில் பிறந்த பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். அப்போலுக்கு அந்த ஒரு இது பார்த்தீங்களா, இந்த தன் ஜனத்தின் மேலே இருந்த ஒரு வைராகி. சதான் நம்ம பார்க்கும்போது, ஆனால் அவங்க என்ன ஆகிட்டாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க தள்ளி விட்டார்கள் இல்லைங்களா? ஆனாலும் கூட அப்போஸ்தலன் பவுல் இந்த அதிகாரத்தில் தான் எழுதுகிறார் இவங்களை பற்றி. தேவன் இவங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் எப்போ அப்படின்னாக்கா 1,44,000 என்ன ஆகணும், கம்ப்ளீட் ஆகணும். அதுக்கப்புறம் தேவனுடைய கிருபை அவங்க பக்கம் திரும்ப அந்த தேவன் மறுபடியும் அவங்களோட என்ன செய்வார், ஒரு உடன்படிக்கையை அவங்க தேவன் அவங்களோட செய்வார். தான் சொல்கிறாரு, இதுவே அவர்களுடைய எழுதலாகும், இதுவே மாம்சீக இஸ்ரவேலுடன் தேவன் பண்ணும் உடன்படிக்கை என்றும் அவர்கள் பாவம் அகற்றப்படும் என்றும் சபையின் இரக்கத்தின் மூலம் இஸ்ரவேலர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று பரிசுத்த பவுல் கூறி அறிவித்துள்ளார். அப்போ சபைக்கு தேவன் நமக்கு இரக்கம் காட்டினார் இல்லைங்களா? நமக்கு காட்டின அந்த இரக்கத்தினால அவங்களுக்கு என்ன பண்ணுவார், இரக்கத்தை காட்டுவார். அது 11th chapter 32 படிங்க சிஸ்டர். 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். For God has bound all men over to disobedience, so that he may have mercy on them all. பார்த்தீங்களா? இப்போ எல்லாரும் என்ன பண்ணாரா தேவன்? பாருங்க இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, படிங்க சிஸ்டர். கனால விட படிங்க பார்க்கலாம் ಅದರ மீனிங். ಯಾಕಂದರೆ ದೇವರು ಎಲ್ಲರಿಗೂ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶವುಳ್ಳವನಾಗಿದ್ದು ಎಲ್ಲರನ್ನೂ ಅವಿಧೇಯತೆ ಎಂಬುದು
ದುಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟು ಹಾಕಿದ್ದಾನೆ. பார்த்தீங்களா? இப்போ தேவன் என்ன பண்ணாரா? எல்லாரும் மேலே இரக்கமாக இருக்கிறதுக்காக தேவன் எல்லாரும் என்ன பண்ணாரா? கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டார். என்னங்க இது ஆண்டவரை புரிஞ்சுக்கவே புரியுது. அந்த வசனம் எவ்வளோ ஒரு டீப்பர் வசனம் தெரியுங்களா? அது இப்போ ஆதாம் கீழ்ப்படியாமல் போனார், இஸ்ரேல் மக்கள் கீழ்ப்படியாமல் போனாங்க. இதெல்லாம் எதுக்கா? தேவன் அவங்க மேலே இரக்கத்தை காட்டுறதுக்காக அவங்கள எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து. தலை சுத்தம் ஆண்டோடைய பிளானை நம்ம கொஞ்சம் டீப்பாக போயிட்டேன்னு வைங்க, நம்ம என்ன ஆகிடுவோம்? கொஞ்சத்தில் இடர்னாக்கா ஆண்டரே மிஸ்டேக் பண்ணிக்குவோம். என்ன மிஸ்டேக் ஆகினாக்கா தேவனே எல்லாமே என்ன பண்ணிட்டுக்கிறாரு, செஞ்சுட்டுக்கிறார். இவரே எல்லாம் பண்ணிட்டு இவரே இது பண்ணுற மாதிரி ஒரு இதாகிடும். ஏன்னா இந்த ஒரு இது. ஆனால் தேவனுடைய முழு திட்டம் என்னன்னாக்கா தன்னுடைய சிருஷ்டிகளுக்கு நன்மை தீமை என்ன பண்ணோம், அவங்களுக்கு இன்னொரு அனுபவத்தின் மூலமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு தீமை பக்கமே அவங்க என்ன ஆகக்கூடாது, போகக்கூடாதுன்னு அவருடைய மெயின் பிளான் இது. அவங்களாவே சுயமாகவே அவங்க பாவத்தையும் தீமை என்ன பண்ணணும், வெறுக்கணும். அதோடைய அனுபவத்தை அவங்க என்ன பண்ணணும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் தேவன் இது என்ன பண்ணார். அவங்க கீழ்ப்படியாமல் போனால் கூட தேவனை வரி பண்ணுற. ஐயோ கீழ்ப்படியாமல் போயிட்டாங்களே ஆதாம் ஏவாள், இஸ்ரேல் மக்கள் போயிட்டாங்களே அப்படி என்ன பண்ணல அவர் வருத்தப்படல. தான் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஞானமும் அவர்கிட்ட இருக்கிற இந்த வல்லமையும் தீமையை கூட நன்மையாக மாற்றக்கூடிய இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்துங்களேனாக்கா எல்லாமே நன்மைக்காக தான் இருக்குது. பாருங்க இப்போ ஆதாம் கீழ்ப்படியாமல் போகிறது நல்லதா கெட்டுதா? ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால எவ்வளோ நல்லது நடந்துருக்குனாக்கா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு சபை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ சாத்தான் பண்ண நல்லதாக கெட்டுதா? சாத்தான் பண்ணது நல்லதாகிடுச்சு. சாத்தான் இந்த மாதிரி பண்ணதுனால தான் நன்மை தீமைன்ற அறிவு நம்மளுக்கும் இந்த ஒரு சபைக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. தேவனுக்கு அது நன்மை தான் ஆகிடுச்சு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இது என்ன பண்ணிட்டாரு, டெஸ்ட் பண்ணிட்டாரு. லூசிஃபரை, தூதர்களை, ஆதாமை, கடைசியாக தன்னுடைய மகன் இயேசுவை, அப்புறம் நம்மளை கூட போயிட்டு டெஸ்டிங். சரிங்களா? அதுதான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து உலக மக்கள் எல்லாரையுமே என்ன பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ணிட்டார். அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரு வேறு ஒரு பார்வையிலேருந்து நம்ம மேலிருந்து இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே என்னவாக இருக்குது, நன்மையாகவே இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம அதான் இங்கே அதுதான் அந்த வசனம். இப்போ படித்த வசனத்துடைய இலக்கு என்னன்னாக்கா தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டாராம். அப்போ தேவன் தான் அடைத்து போட்டார் அப்படின்ட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படின்னாக்கா எதுக்கு அப்படின்னா எல்லாருமேலேயும் தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கும். அப்படியே தொடர்ந்து படிங்களா. பவுல் வந்து பாருங்கள், அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், படிங்க, தமிழில் படிங்க. பவுல் அந்த ஒரு வார்த்தை சொல்லுவார், தேவனுடைய இரக்கங்கள், தேவனுடைய ஞானம் வல்லமை எவ்வளோ பெருசாக இருக்குது. வாசிங்க சிஸ்டர் அப்படியே. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. பார்த்தீங்களா? பவுல் அப்படியே வாயை ஆண் பிளக்கிறார். கனால படிங்க சிஸ்டர். ದೇವರ ಐಶ್ವರ್ಯವೂ ಜ್ಞಾನವೂ ವಿವೇಕವೂ ಎಷ್ಟೋ ಅಗಾಧ, ಆತನ ತೀರ್ಮಾನಗಳು ಪರಿಶೋಧನೆಗೆ ಎಷ್ಟೋ ಅಗಮ್ಯ. பாத்தீங்களா? ಆತನ ಮಾರ್ಗಗಳು ಕಂಡುಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ಅಸಾಧ್ಯ. பாத்தீங்களா? கர்த்தன மனசನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವನಾರು? யார் அவருடைய மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு கேட்குறாரு. சொல்லிடுறாரு. ஏசாயா கிளீனாக சொல்லிட்டார். ஏசாயா என்ன சொல்கிறார் தெரியுங்களா? உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்முடைய தாட்டு, நம்முடைய மைண்டும் காட்ஸ் மைண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் கேட்டிங்கனாக்கா, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம் இருக்குது, எட்டாத உயரம் அது. பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அவருடைய மைண்ட். அதான் சொல்கிறாரு, அவரை அறிந்தவன் யார்? ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம்? அவரால் நம்மளால் நம்ம புரிஞ்சுக்கிறதால அவ்வளோ தெரியுங்களா? 1% கூட நம்ம சொல்ல முடியாது. தேவனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, நம்ம தேவனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வாழ்நாளும் பத்தாது. நம்ம கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்நாள், நம்முடைய அறிவு திறமை, நம்முடைய கெப்பாசிட்டி இருக்குல்ல, பிரெயின் கெப்பாசிட்டி, அதுக்கு அவ்வளோவா அவரை
புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்மளுக்குள்ள அறிவு குறைவு. ஈவன் நம்ம இன்ஃபர்ஃபெக்டாக அதை தான் இங்கே சொல்கிற இந்த வசனத்தை தான் நம்ம 32 படித்தோம். தேவன் எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படியாமையினால் அடைத்து போட்டார். சரிங்களா? அதான் பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது பூமியின் குடிகள் மேல் கடந்து செல்லும் எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார். அதான் நம்ம இங்கே பார்த்து இந்த பாடம் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடிக்கிறார் பிரதர். ஏன்னாக்கா அந்த சிமியன் சொன்ன அந்த ப்ராஃபஸி, சிமியன் என்ன ப்ராஃபஸி பண்ணார்? இஸ்ரேலில் சிலர் விழுகிறதற்கும் எழுங்கிறதுக்கு இது அடையாளமாக இருப்பார். இயேசு தான் வந்ததுனால தான் என்னங்க, இயேசு வந்ததுனால தான் சிலர் விழுந்தாங்க, சிலர் ஏன்னா மேசியாவை சிலர் கண்டுபிடிச்சாங்க, சிலரால் கண்டுபிடிக்காதவங்களாம் இடறி விழுந்தாங்க, கண்டுபிடிச்சவங்களாம் எழுந்து நின்றார். அந்த ப்ராஃபஸி இங்கே கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே கொண்டு வராங்க. ஓகேவா? சரி, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சித்தமாக நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு பாடத்தை நாம் படிக்கலாம்.